இப்ப உறுப்பினர் பாத்தீங்கன்னா ஒரு தொகுதிக்கு 60,000 உறுப்பினர் கொடுத்திருக்காங்க. அது உறுப்பினர் சேர்க்கை, கட்சி வளர்ச்சி பணி போன்ற திட்டங்களை வகுத்து ஆலோசனை சொல்வதற்காக வந்திருக்காங்க. சில எதிர்கட்சிகள் இந்த சில கால சூழ்நிலையால் சிறு குழப்பங்கள் இருக்கின்ற காரணத்தினால் அதை குளிர்காய நினைக்கிறாங்க. பத்திரிகையாளர்கள் இந்த ஒரு மாத காலமாக தொடர்ந்து பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கிறேன். நான் ஏற்கனவே சென்னையில் சொல்லியிருக்கேன். சென்னை பொதுக்குழுவில் எங்களுடைய சின்ன பிரச்சனை நீர் குமிழி மாதிரி தண்ணீர தோன்ற முட்டை தோன்றும் மறைஞ்சிரும். ஆகவே இன்னைக்கு பாருங்க, நாங்க பேசும்போதெல்லாம் மருத்துவர் ஐயாவை சொல்லிவிட்டு தான் நாங்க பேசுவோம். மருத்துவர் ஐயா அவரை வணங்கி அதுக்கப்புறம் தான் சின்னையாவை பற்றி பேச போறோம். சிறு சூழ்நிலை நேரம் காலங்கள் வரும்போது தெய்வத்துக்கே அந்த பிரச்சனை வரும்போது எங்களுக்கு ஒரு பெரிய சமாச்சாரம் இல்லை. ஆகவே இதை சேலம் மாவட்ட மக்கள் உறுதி செய்வதற்காக எங்களுடைய நோக்கம் கட்சி வளர்ச்சி, உறுப்பினர் சேர்க்கை. 2026 நான் சென்னையில் ஏற்கனவே சொன்னேன், இப்பயும் சொல்றோம். சில எதிர்கட்சிகள் இவங்க எல்லாமே சின்ன குழப்பத்தில் இருக்காங்க. இதை வச்சு குளிர்காயெல்லாம் நினைக்கிறாங்க. அதுக்கு நாங்கள் வழிவகை பண்ண மாட்டோம். 26 பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருக்கின்றது. பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் கூட்டணி அமைத்து வெற்றி பெற முடியாது என்ற சூழ்நிலையில் கட்சி வலுவாக இருப்பது அடையாளமாக தான் இன்னைக்கு வராங்க. இன்னைக்கு பாருங்க 10,000 பேர். கட்சி வலுவா இருக்குன்னு சொல்றீங்க. 2026 எங்களுக்கு கட்சி வலுவா காட்டுவோம்னு சொல்றீங்க. ஆனா பாமகவை இப்ப ரெண்டா பிரிச்சு நிக்குது, எப்படி பாக்குறீங்க? இல்லைங்க, இது வந்து குடும்ப சமாச்சாரம். ரெண்டா பிரிஞ்சுன்னு யார் சொன்னாங்க? ஐயா சொன்னாரா? இல்ல ஐயா ஒவ்வொரு கூட்டத்திலையும் பாத்தீங்கன்னா வந்து எம்எல்ஏவும் பாத்தீங்கன்னா நெஞ்சு வலி படுத்துறாரு. ஆமா, இப்பயும் வந்து கூட்டத்தை இருக்காரு. இல்ல உங்களுடைய அன்பான நீங்க தான் மக்களுக்கு வெளிச்சம் காமிக்கிறவங்க. நீங்க பத்திரிகை மக்கள், தொலைக்காட்சி நண்பர்கள் வெளிச்சத்தை காமிக்கிறீங்க. யாரு ரெண்டா பிரிஞ்சதுன்னு சொன்னாங்க? எங்க ஒரு வருத்தங்கிறது தான் நாங்க சொல்றேன். இப்ப நான் சட்டமன்ற உறுப்பினர், என் குடும்பத்துல சார் அது நேரம் காலம் என்ன பண்ண இருந்தா வெளியே வர சார். இல்ல குமரேசன் என்னோட நண்பர் கேள்வி கேட்கிறாரு. சேலம் மாவட்டத்தில் அனைத்து மாவட்ட செயலாளரும் மாவட்ட தலைவரும் பங்கேற்காங்களா இந்த பொதுக்குழு கூட்டத்தில்? எல்லாருமே பங்கேற்கிறாங்க. சேலம் மாநகர மாவட்ட தலைவர் புறக்கணிச்சு தான் சொல்றாங்க. புறக்கணிக்கல. அவருக்கு பாருங்க, நேத்து ஓமந்தூர் அரசு மாவட்ட செயலாளர் நீங்க அரசு மருத்துவமனையில் படுத்திருக்காரு, செய்தி வந்தது. அவர் பிளெக்ஸ் வச்சிருக்காரு பாருங்க. நீங்க எங்க பார்த்தாலும் அருளுடைய போட்டோ இருக்கு, ரத்தனம் போட்டோ இருக்கு. இதுல அவர் எம்எல்ஏ கூட இருக்காரு. அவர் கூட ஆள் இல்லாதனால இல்ல இது எங்க இல்ல முகப்புல அவரு மருத்துவமனையில் இருக்கிறதுனால அவர் வந்து இந்த கூட்டத்தில் அவருக்கு உரிமை உண்டு. மனசார வாழ்த்து சொல்றதுனால கோட்டா வச்சிருக்காங்க. இதுல உங்களை அன்போடு கேட்டதுன்னா இன்னும் ஒரு மாத காலத்தில் இந்த பிரச்சனைக்கு தீர்வு காணப்படும். மக்கள் எதிர்பார்ப்பு, அதாவது அன்புமணி டாக்டர் ராமதாஸ் அவர்கள் நிறுவன தலைவரா இருக்காரு. இப்ப தலைவர பதவியிலிருந்து இவர் எடுத்துட்டாரு. இந்த நிலையில சேலம் மாவட்டத்தில் இந்த கூட்டத்தை கூட்டி ராமதாஸ் அவர்களுக்கு எதிரான கூட்டம் அப்படின்றத காட்ட போறீங்களா? இல்ல அப்படிலாம் ஒண்ணு இல்ல. அது மாதிரி ஐயாவும் சொல்லல எதிராக. இப்போ நாங்க கூட்ட கட்சி வளர்ச்சி தான் பாருங்க, பேப்பர்ல பாருங்க. இப்ப நீங்க பேசும்போது பாப்பீங்க, கட்சி வளரணும், உறுப்பினர் சேரணும். இன்னும் 8 மாசம் தான் எலெக்ஷன் இருக்குது. அதிகப்படியான சட்டமன்ற உறுப்பினர் சேலத்தில் வரணும், தருமபுரியில் வரணும். நாங்க கூட்டணியில வலுவா இருக்கிறங்கிற கூட்டத்தை காமிக்கிறதுக்கு தான் கூட்டணி சேர்றது. கட்சி வலுவா இருக்குது பாருங்க. இன்னொன்னு கட்சி தலைவர் இவர் இல்லன்னு சொல்லிட்டாங்க. அப்பனா இவர் நடத்துற பொதுக்குழு செல்லுமா? நீங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டு என்ன மடக்குனீங்களா? நான் சட்டமன்ற உறுப்பினர். இந்த கேள்விக்கு பாமக கட்சி தாங்க. கட்சியில சிறு மன வருத்தம் உங்களுக்கு அன்போடு பண்போடும் பத்திரிகை நம்ம பாசத்தோடு கேட்டுவதெல்லாம் சிறு வருத்தம். நீங்க சிவபெருமானுக்கு கோவிச்சுட்டே பழனிமலை முருகன் போலியா? அது தெய்வமா கொண்டாடி. அதனால இப்ப சிறு வருத்தங்கள் சரி செய்யப்படும். ஆகவே பத்திரிகை நம்பர் எங்களை நீங்க பிரிக்காம இல்ல சார், இல்ல மன்னிக்க சார். அது யார் சொன்னது விட்டு கொடுக்க மாட்டேன்னு? இருங்க, யார் சொன்னது விட்டு கொடுக்க மாட்டேன்னு சொன்னது? இல்லங்க, உங்களை அன்போடு கேட்டுக்கலாம் சார். அன்னைக்கு மன்னிப்பு கேட்டாரு, தந்தைய தினத்துல மன்னிப்பு கேட்டாரு. அவர் சொல்ற மாதிரி கேட்கறேன்னு சொல்லியிருக்காங்க.
அதனால இப்போ உங்களை லைவா நான் பேட்டியே கொடுக்க மாட்டேன். நீங்க எல்லாம் நம்ம சேலம் மாவட்டத்தினுடைய தொலைக்காட்சி நண்பர்கள், என்னோட நண்பர்கள், அனைத்து நண்பர்களும் இருக்கிறாங்க தான் நம்ம விட்டுருக்கோம். பாருங்க, வரவேற்பு கொடுத்திருக்கோம் சிறப்பா. நாளைக்கு இல்ல ஐயா வந்தாலும் வரவேற்பு கொடுப்போம். நாங்க எல்லாரும் விரைவில் ஐயாவும் சின்னையாவும் கட்சியை சேர்ந்து வழிநடத்துவார்கள். அது 1 மாத காலம் தேவைப்படுகிறது. அதை நீங்க வெளிப்படுத்துங்க. தலைவர் பதவி விட்டு கொடுத்துருவாங்களா? இல்ல, அது நாங்கெல்லாம் பேசி முடிவு பண்ணுவோம். அப்ப தலைவர் 1 மாத காலத்துல கட்சி ஒருங்கிணைக்கும். ஐயா மனசு மாறுவார்கள். பாட்டாளி மக்கள் கட்சி மிகப்பெரிய கட்சியா மாறும். நான் இந்த நேரத்தில் உங்களை அன்போடு சொல்லி இதை வெளிப்படுத்தணும். இதை இல்ல சார் அந்த பாயிண்ட்டுக்கே இல்ல. 2 பிரிவுங்கிறதுனால ஒரு பிரிவு தான். கால சூழ்நிலை நான் ஜாதகம் பார்த்துட்டேன். 1 மாதத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி தமிழ்நாட்டில் ஒன்று சேர்ந்து மக்களை வழிநடத்தும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன்.